இந்த பையன் நட்ட நடுராத்திரி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது. யாரா ரேடியோ போட்டதுன்னு இந்த பையன் வெளியே வந்து பார்த்தா நட்ட நடு வீட்டில் டைனிங் டேபிள் மேலே யாரோ சத்தமாக ரேடியோ பாட விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரேடியோ நம்ம வீட்லயே இல்லையே, யார் இதுன்னு ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் ரேடியோ தானா பாட ஆரம்பிக்குது. என்னடா இது எனக்கு வந்த சோதனை. ஆஃப் பண்ண அதுவே ஆன் ஆகுது. ஒருவேளை சென்சரா இருக்குமோ, சரி மறுபடியும் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆஃப் பண்ணா திருப்பி ஆன் ஆகுது. திடீர்னு அந்த ரேடியோ ஜாக் நான் போடுற பாட்டுக்கு குத்தாட்டம் போடு அப்படின்னு சொல்ல, என்னது நீ என்கிட்ட பேசுனியா அப்படின்னு அவன் ரேடியோ மறுபடியும் கேட்குறான். ஆமாம் நான் தான் பேசுகிறேன், நான் தான் செர்பியன் டான்சிங் லேடி, நான் போடுற பாட்டுக்கு நீ ஆட்டம் ஆடணும், அப்படி ஆடலை உன் ஆட்டத்தையே முடிச்சிடுவேன் அப்படின்னு அந்த ரேடியோ சொல்ல, ஒன்றுமே புரியாமல் இந்த பையன் நின்றுட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. யாராதுன்னு திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு கிறுக்கச்சி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. யாருமா நீன்னு கேட்டுட்டே இருக்கும் போது கத்தியை கொண்டு ஒரே போட அவனை போட்டு தள்ளுறா. முடிச்சு பார்த்தா எல்லாமே கனவு. கனவு தானா, இதுக்கு போய் இப்படி பயந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதே சவுண்டு அதே ரேடியோ இப்போ இவன் கட்டில் கீழே இருக்கு.